பொதுவாகவே தமிழ் சினிமாவுல மூத்த நடிகர்கள் இத்தனை ஆண்டு, அத்தனை ஆண்டு அப்படின்னு சினிமா துறையில இருந்தா, அவங்களுக்கு விழா வைத்து சிறப்பிப்பது ஒரு வழக்கமான விஷயம் தான். அதேபோல பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்மையில திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவுற்றது. இதன மிகப்பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு திமுக ஒரு மிகப்பெரிய பிளான போட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விழாவின் மூலம் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களின் அனைத்து ஓட்டுகளையுமே கைப்பற்றி விடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு அந்த விழா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நிராகரித்தும் விட்டாரு. இது பற்றி அண்மையில துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டபொழுது அவர் இதற்கு சிம்பிளாக ரஜினி சார் ஏன் அதனை நிராகரித்தார் அப்படின்றது தெரியல அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அப்படி சூப்பர் ஸ்டாருக்கு விழா நடத்தினா கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமாக நடத்தியாக வேண்டும். அனைத்து பிரபலங்களுமே அதுல கலந்து கொள்வாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவிற்கு சப்போர்ட் பண்றார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனை உறுதி செய்த மாதிரி இந்த விழா நடக்கும் பட்சத்துல அதனை உறுதி செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விழாவை நிராகரித்துள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா குட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.